நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். முருக பக்தர்கள் மாநாடு 5 லட்சம் பேர் கலந்து கொள்ள இருக்காங்க. ஏற்பாடுகள் ஒருவரும் நடைபெற்றுட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த மாநாடு தொடர்பாக தொடர்ந்து இது அரசியல் மாநாடா இல்ல ஆன்மீக மாநாடா, இதுல அரசியல் இல்லாம இல்ல, இது போன்ற பல்வேறு பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. அமித்ஷா அவர்கள் வந்திருந்த பொழுதே அவர் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசும் பொழுதே இதுல கலந்துக்கிட்டு பலத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நேற்று திரு எல் முருகன் அவர்கள் பேசும் பொழுது 2026 இந்த மாநாட்டிற்கு பின்பாக எங்களுடைய பலம் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கும் பட்சத்துல இதை எப்படி அரசியல் இல்லாம ஒதுக்கி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த தருணத்துல தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் திரு சுவாமிநாதன். ஒரு புறம் இதுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மற்றொரு புறம் இல்ல, இதுல நாங்க அரசியலே பேச மாட்டோம், ஆனா ஆன்மீகத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சோஃபார் இதுவரைக்கும் பாஜக இருந்த கட்சி தலைவர்கள் அவர்கள் தெரிவித்த கருத்து இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ மக்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம்? நிச்சயமா இதுக்குள்ள அரசியல் கணக்கீடு தான் இருக்கு. அரசியல் கணக்குல தான் முழுக்க முழுக்க இந்த மாநாடே இப்ப நடத்தப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபி அலையன்ஸுங்கிறது நிச்சயமா ஒரு நல்ல அலையன்ஸுங்கிறதுனால அவங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை வாங்கணும் அப்படின்னா ஒரு இந்துத்துவ எழுச்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்றாங்க. இன்னும் சரியா சொல்ல போனா RSS இயக்கத்தோட நூற்றாண்டு இது. அப்ப அவங்க இந்தியாவோட பல பகுதிகளில் ஏற்கனவே இப்ப அவங்க நார்த் இந்தியாலாம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு வலுவா மாற ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ராமரை கையில் எடுத்ததுனாலதான் அவங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்ப காலகட்டத்துல. அப்ப தென்னிந்தியாவுக்கு அப்படின்னு தென் தமிழகத்திற்கு அப்படின்னு பாக்குறப்ப இங்க முருக பக்தர்களுடைய வழிபாடு தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அவங்க முருகனை கையில் எடுத்து ஒரு அரசியல் பண்ணுகிறப்ப முருகருக்கு பேர்ல எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறப்ப உண்மையிலேயே அது ஒரு இந்து அரசியல் முன்னெடுப்பா இருக்கும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க. அது நிறைவேறலைங்க என்பதை தாண்டி பாஜகவோட அரசியல் கணக்கு முழுக்க முழுக்க இதுக்குள்ள ஒரு தென் தமிழகத்தை குறிவைத்து தான் முதல்ல. அதனாலதான் அவங்க மதுரையில் அந்த மாநாடை நடத்துறாங்கிறது ஒன்று திருப்பரங்குன்றம் அங்க இருக்கிறதுனால. அதை தாண்டி அண்மையில மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்களும் மிக முக்கியமா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மண் இந்த மண் அப்படிங்கிற வார்த்தையில தான் அவர் தொடங்கினாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல ஒரு வீட்டுக்கான திருப்பரங்குன்றத்துல வைக்கிறதுக்கான வேல் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து தான் வேலை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி TM சவுந்தரராஜன் அவர்களுடைய இல்லத்துல இருந்து ஒரு வேலை எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. ஸோ அப்ப அவங்க முழுக்க முழுக்க இது அரசியல் மயம். அதாவது பாஜக முழுக்க முழுக்க சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க, சமூக பொறியியல். அதுல பல சமூகங்களை இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சமூகங்களுக்குள்ள ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க. அதனுடைய முன்னெடுப்பா தான் இப்ப இந்த மாநாடையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது பலன் தருமா பலன் தராதா என்பதை தாண்டி அவங்களோட அட்டம்ப்ட் ஒரு முயற்சி. இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 11% ஓட்டை பாஜக தனித்து வாங்கியிருக்காங்க. இது தாண்டின ஓட் பேங்க் இதை உருவாக்காட்டாலும் அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்காக ஒரு இந்துத்துவ அரசு அந்த அமித்ஷா அவர்களும் மிக முக்கியமா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மண் இந்த மண் அப்படிங்கிற வார்த்தையில தான் அவர் தொடங்கினாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல ஒரு வீட்டுக்கான திருப்பரங்குன்றத்துல வைக்கிறதுக்கான வேல் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து தான் வேலை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி TM சவுந்தரராஜன் அவர்களுடைய இல்லத்துல இருந்து ஒரு வேலை எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. ஸோ அப்ப அவங்க முழுக்க முழுக்க இது அரசியல் மயம். அதாவது பாஜக முழுக்க முழுக்க சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க, சமூக பொறியியல். அதுல பல சமூகங்களை இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சமூகங்களுக்குள்ள ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க. அதனுடைய முன்னெடுப்பா தான் இப்ப இந்த மாநாடையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது பலன் தருமா பலன் தராதா என்பதை தாண்டி அவங்களோட அட்டம்ப்ட் ஒரு முயற்சி. இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 11% ஓட்டை பாஜக தனித்து வாங்கியிருக்காங்க. இது தாண்டின ஓட் பேங்க் இதை உருவாக்காட்டாலும் அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்காக ஒரு இந்துத்துவ அரசியல் அவங்க பண்றாங்க. அதனுடைய முன்னெடுப்பு தான் இது. இதுல ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா அதிமுகவும் இதை ஒரு அனுசரித்து அல்லது அதை உள்வாங்கி கொண்டு போக வேண்டிய நெருக்கடிக்குள்ள அந்த கட்சியும் இருக்கு. அது எல்லாருக்குமான இயக்கம், அதுவும் இப்ப அந்த நெருக்கடிக்குள்ள இருக்கிறதையும் இதனால நம்ம புரிந்து கொள்ள முடியுது. மற்றபடி பாஜகவை பொறுத்தவரை இதை முழுக்க அரசியல் கணக்கோடு மட்டும்தான் நடத்துறாங்க. இந்து முன்னணி நடத்துது, சங் பரிவார அமைப்புகள்ல ஒன்றுதான் நடத்துது, பாஜக ஒதுங்கிதான் நிக்குதுன்னா கிடையாது. பாஜக தான் முன்னின்று நடத்துது. பல ஊர்கள்ல இருந்து இன்னைக்கு வண்டி ஏற்பாடு வாகன ஏற்பாடு பண்ணிக்கலாம் பாஜக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது முழுக்க ஒரு அரசியல் கணக்கோடு நடத்தப்படுகிற ஒரு மாநாடு தான். அந்த அந்த ஒரு ஒரு முருக பக்தர்கள் மாநாடு என்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒரு ஆன்மீக யாத்திரையா மட்டுமே இதை நம்ம பார்த்து விட முடியாது. முழுக்க முழுக்க இதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு தான் இருக்கு. திரு சுவாமிநாதன், நீங்க சொல்ற மாதிரி இது இந்து முன்னணி மாநாடு, அதற்கு பின்னாடி கண்டிப்பா பாஜக இருக்கு, அதற்கு பின்னாடி கண்டிப்பா இதுல அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த அரசியல் நோக்கம் அப்படின்னு பார்க்கிறப்போ குறிப்பா தென் மாவட்டங்கள் அப்படின்றத தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கு சொல்லணும் அப்படின்னா முதுகுளத்தோர் வாக்குகளை குறிவைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுவா நிலவுது. அது அவர்களுக்கு இந்த முறை பலன் தருமா? ஆமா, நிச்சயமா நீங்க நடந்து முடிந்த கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில்
அமமுக, அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக தனித்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. அப்ப வந்து அவங்க தலைமையில ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அப்ப 21 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகளை மொத்தத்துல அமமுக பறிச்சிருந்துச்சு. அதுல தென் மாவட்டங்கள்ல மட்டும் 10 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு பறி போயிருந்துச்சு. இப்ப அவங்க முக்குளத்தோர் ஓட் பேங்க ஒன்று திரட்டுற ஒரு வேலையை அதிமுக பிஜேபிக்கு மீட்டுருவாக்கம் பண்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்காரு. இப்ப டிடிவி தினகரன் இந்த பக்கம் உள்ள வந்துட்டாரு. சோ அவங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய பெயரை அமித்ஷா பயன்படுத்தி பேசிட்டு போறாரு. இன்னொன்று அந்த வேல் யாத்திரைக்கான அந்த வேல் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் வாழ்ந்த வீட்டுல இருந்து போகுது. இந்த கணக்கெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பாக்குறப்ப பாஜக அதிமுகவுக்கு இது ஒரு வகையில பலன் தரலாம். தென் மாவட்டங்கள்ல, நான் தமிழகம் முழுவதும் சொல்லல, தென் மாவட்டங்கள்ல ஓரளவு அது வந்து ஒரு முக்குளத்தோர் ஓட் பேங்கை மையப்படுத்தி இவங்க பண்றது. ஏற்கனவே அதிமுகவோட ஓட் பேங்க்ல முக்கியமான இடத்துல முக்குளத்தோர் இருந்தாங்க. பட் அவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாம் நடத்தப்பட்ட விதத்தினால அது பெரும்பகுதி வெளியே போயிருந்துச்சு. இப்ப பாஜக இந்த அணிகளுக்குள்ள ஒரு உள்ளரசியல் பண்ணுது. பாஜகவும் லீடு எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சவுத்ல நிறைய தொகுதிகள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்துக்கு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மதுரையிலேயே மதுரை தெற்கு தொகுதியில சட்டமன்ற தொகுதி வாரியாவே அவங்க 2வது இடத்துக்கு வந்திருந்தாங்க. சோ இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப தென் மாவட்டங்கள்ல இவங்க முக்குளத்தோர் சமூகத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு அட்டம்ப்ட் எடுக்கிறாங்க. அது பெரிய பலனை தராட்டாலும் அவங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த ஒரு வெற்றியை விட கூடுதலா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பெரும் வெற்றியை தரும் நான் சொல்லிடல. ஏற்கனவே இருந்ததை தக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலா கவனம் பெறதுக்குமான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும். திரு சுவாமிநாதன், தொடர்ந்து வந்து இந்த மாநாடு ஏன் இதற்கு முன்னாடி வந்து மாநாடு நடக்கலையா, நாங்க சாமியை கும்பிடக்கூடாதா, இது ஜனநாயக உரிமை தானே அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து கொண்டே இந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. மற்றொரு புறம் திமுக தரப்புல இருந்து இந்த மாநாடு தொடர்பாக அவங்க பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. இப்படி இரு தரப்பிலிருந்தும் பல கருத்துகள், அவங்களுக்குள்ளாக இது அரசியல் இல்லை அப்படின்ற பார்வையெல்லாம் தாண்டி மக்கள் மனதுல இது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனைத்துல அங்க இருக்க மக்கள் அமைதியா தான் இருக்காங்க, அவங்க எதுவுமே நினைக்கல. அப்படின்றப்போ இது போன்ற நடவடிக்கை மக்கள் மத்தியில அவர்கள் என்ன ஓட்டத்தை எப்படி இது மாற்றி அமைக்குமா? நிச்சயமா மக்கள் மனசுல இது எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. நான் இப்ப ஒரு உதாரணமா, நான் ஒரு கிராம பகுதியில இருக்கேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு 5 வண்டி போகுது. 5 வண்டியுமே தான் போறாங்க. இது காமன் பீப்புள் வந்து தன்னெழுச்சியா போகணும்ல. இப்ப ஒரு மதுரையில இப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு அறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கப்ப உள்ளூர் மக்கள் வந்து என்ன மனநிலையில போவாங்கன்னா, சரி நம்ம கோயில போய் சும்மா பார்ப்போமேன்னு சொல்லி போவாங்களே. அது அரசியல் மயம் ஆகாது. அதை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்த முடியாது காமன் பீப்புள. ஆனா நீங்க கட்சி கிரேடர்ஸ்கிட்ட வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. ஒரு அறுபடை வீடை வச்சுட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் போகிறப்ப அவங்களுக்குள்ள அது என்னத்தை தாக்கத்தை ஏற்படுத்திடும்னா, இது ஒரு வகையில நமக்கு பூஸ்ட் அமையுது, இது மக்கள் எல்லாம் விரும்புறாங்கன்னு அவங்க கிட்ட ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறாங்க. அவ்வளவுதான். இது சாமானிய மக்கள் கிட்ட இதனாலேயே ஒரு பெரிய கிரேஸ் உருவாயிரும். பிஜேபியை நோக்கி திரும்பிடுவாங்க, அல்லது இந்து முன்னணியோட இந்த மாநாட்டுல பேசுறத உன்னிப்பா கவனிப்பாங்க. அப்படி எதுவும் காமன் பீப்புள் கூட இதை டைப் ஆக முடியாது, உங்களால கனெக்ட் ஆக முடியாது. இந்து மக்களாவே இருந்தாலும் நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க. திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகக்கூடியவரா இருப்பாரு, காவடி எடுக்கிறவரா இருப்பாரு. அது வேறு, அரசியல் வேறு. இவங்க இருக்கிறது ஒரு முயற்சி, ஒரு முன்னெடுப்பு. இது வந்து பாஜக ஓட்ட அவங்களுக்கு தக்க வைக்கும், அவ்வளவுதான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 11% எடுத்திருக்காங்க தனித்து, கூட்டணியோட ஒரு 18% எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வாக்காளர்களை அவங்க தக்க வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இதுக்குள்ள பெரிய வேற மேஜிக் எதுவும் நடந்துராது அப்படிங்கிறத தான் நான் பாக்குறேன். ஓகே, மாநாடு நடக்குது அப்படின்னாலுமே மக்கள் தன்னெழுச்சியா போல இங்கிருந்து அதாவது பல்வேறு பகுதிகளிலேருந்து பாஜகவினர் தான் மாநாட்டுக்கே மக்களை கூட்டுட்டு போறாங்க. இது மக்கள் மத்தியில எதிரொலிக்காது, அது மட்டும் இல்லாது வாக்கு வங்கியை பெருசா உயர்த்தாது, இருக்கிறத வேணா தக்க வச்சுக்கும் அப்படின்ற உங்களுடைய பார்வையை முன் வச்சிருக்கீங்க. நன்றி திரு சுவாமிநாதன், இந்த தருணத்தில் இணைப்பிலிருந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.